ஹாய் ஹலோ தங்கங்களே, குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து நீல் ஐலாண்டில் இருக்கோம், அந்தமான் ட்ரிப்பில். இங்கே வந்து சன்ரைஸ் பார்க்க போகிறோம். இங்கே தான் சீக்கிரமாக சன் வந்துடுது இல்லை, ஸோ அதனால் சன்ரைஸ் பார்க்க போகலாம். அது இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகலான்ட்டு கிளம்புறோம். இப்போ டைம் 4:30, வண்டி வெயிட் பண்ணுறாங்க. நம்ம இன்னும் எத்தனை மணி நேரத்தில் அந்த சன்ரைஸ் நடக்குது அப்படின்னு தெரில, போய் பார்ப்போம். இந்த ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோட்டல்ல இருந்து வண்டி எடுத்து 5 நிமிஷம் டிராவல் பண்ணா அந்த பக்கம் கடல், 5 நிமிஷம் டிராவல் பண்ணா இந்த பக்கம் கடல். ரொம்ப குட்டி ஐலாண்ட். எல்லாரும் இந்த ஆள சத்தம் இங்கேயே கேக்குதுமா. மேல பக்கத்துல வச்சுக்க. என்னமா பேண்ட கழட்டிடலாம். செம்மையா இருக்கும். சன் வந்துருச்சு. இப்ப வெளிச்சம் வந்துருச்சுலப்பா. அப்ப சன் வந்தனால தானே வெளிச்சம் வருது. சன்ரைஸ் நிலாவும் சேர்ந்து வருது. அவ்வளவுதான். அங்க சூரியன் வந்துருச்சு. ஆனா எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. செம்மையா இருக்கு. சன்செட்டு தான் தெரியல. சரி, போட்டோவாச்சும் எடுப்போம்னு எடுத்துட்டு இருக்கோம். ஜாலியா போட்டோ எடுக்க போவோம் அப்படின்ட்டு நாங்க 2 கப்புள்ஸா போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தா, இவளுக்கு பசிக்குதான், இவனுக்கு கக்கா வருதான். என்ன கொடுமை சரவணன். அந்தமான் நீல் ஐலாண்டோட 3rd டேல இருக்கோம். இன்னைக்கு வந்து நமக்கு ரெசார்ட்லேயே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு, அதாவது நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் காலைல சன்ரைஸ் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் சன்ரைஸை பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ சாப்பாடையாச்சும் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இதை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இங்கே என்ன சாப்பாடு கொடுக்கலாங்க பார்க்கலாம். அவுட்ஃபிட் செக் எப்படி இருக்கு? பூரி வேண்டாமா தம்பி, நீங்களே தான் எடுத்து சாப்பிட்டீங்க. வெரி குட். இந்த சிஸ்டம் பேர் என்ன? இப்போ நம்மளே தட்டு எடுத்து நம்மளே சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டோம்ல, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பஃபே சிஸ்டம். வந்துட்டோம். இங்கே வந்துட்டு அது பேர் என்ன பேர்? கிளாஸ் போட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஸ்கூபா டைவிங்கில் வந்து கீழெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி போட்டில் மேலே போயிட்டுருப்போம். ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே கீழே போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கிரவுண்டில் ஃப்ளோரில் போனோம்னா சுற்றி வந்து கிளாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ வெளியே எப்படி இருக்குது மரைன் அப்படிங்கிறத நம்ம உள்ளேருந்தே பார்க்கலாம். குட்டி குட்டி மீன்லாம் பார்க்கலாம், கோரல்ஸ்லாம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் நேரம் பார்க்க மழை பெய்யுதா, ஸோ அதனால் தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கே வரணும், எப்போ போகணும், என்னென்னு பார்க்கறதுக்காக. நேற்று போன அதே இடம், ஸ்கூபா டைவிங் வந்தோம்ல, அதே இடத்துல. இந்த இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அப்பா இப்படிதான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்படிதான் ஸ்கூபா டைவிங்க்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து கிளாஸ் போட்டுன்னு சொன்னோமா, நான் எதிர்பார்த்தது வேற, பட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே இருந்தே பார்த்தா தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஓ, இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் கிட்டக்கு போனதுக்கு அப்புறம் தான். நாங்கள் என்னெல்லாமோ யோசிச்சோம். ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சு மழையில் நனைஞ்சு போகிறோம். பார்க்கலாம்.
உள்ள தெரியாதுடா. காது அடைக்குது. போயிட்டு வந்துட்டோம். செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்கூபா டைவிங்கில் எப்படி என்ன பார்த்தோமோ அது நம்ம போட்டில் இருந்தே பார்க்குற மாதிரி. ஸ்கூபா டைவிங் அப்படிங்கிறது நம்மளே சுவாசிச்சுட்டு நம்ம உள்ளே போய் இப்படி நீந்திக்கிட்டே பார்க்குறது, அவ்வளோதான் வித்தியாசம். பட் இது ரொம்ப சேஃபு. அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா பண்ணலாம். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. மீனை தனித்தனியாக பார்க்குறத விட கூட்டம் கூட்டமாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பவளப்பாறைகள்லாம் ரொம்ப கிட்டக்கு பக்கத்தில் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்தமான் கடல் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஓஷனோட கடலில் வந்து பவளப்பாறைகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் இந்த தண்ணி இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நேச்சர் பிடிச்சி போகலாம். அந்த வீடியோவை எடுத்து பார்க்கலாம். பாய்.